ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் நல்லா மொறு மொறுன்னு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டியாக ரொம்ப சிம்பிளான மெத்தடில் தட்டு வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அப்பப்போ வீட்டில் இருக்கிறவங்க ஸ்நாக்ஸ் கேட்டாங்கன்னா டெய்லி செஞ்சு கொடுக்க முடியாது. இது போல் தட்டு வடையை செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஒரு வாரம் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு வீட்டில் இருக்கிறவங்க ஸ்நாக்ஸ் கேட்கும் போதெல்லாம் கொடுக்கலாம். வாங்க இப்போ ரொம்பவே டேஸ்டியாக கிறிஸ்பியாக தட்டு வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 1 கப் பச்சரிசி மாவு நான் எடுத்திருக்கேன். நீங்கள் கடையில் வாங்கின மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா வீட்டில் அரைச்ச மாவு கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். முதல்ல மாவை நான் சலிச்சிட்டு சேர்த்துக்க போகிறேன். நான் எடுத்திருக்கிற 1 கப் மாவோட அளவு பார்த்தீங்கன்னா 200 கிராம் இருக்குது. கூடவே பொட்டுக்கடலை மாவு நான் சேர்த்துக்கிறேன். நம்ம சட்னிக்கெல்லாம் பயன்படுத்துகிற பொட்டுக்கடலையை பார்த்தீங்கன்னா நல்லா மிக்சியில் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். 1/4 கப்புக்கும் குறைவாக பார்த்தீங்கன்னா பொட்டுக்கடலை மாவு எடுத்துக்கோங்க. ரொம்ப அதிகமாக சேர்க்கக்கூடாது. மிக்சியில் அரைச்சதுக்கப்புறமா கொஞ்சம் நல்லா நைஸாக அந்த மாதிரி சலிச்சு எடுத்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். வேர்க்கடலை பார்த்தீங்கன்னா வறுத்துட்டு மேலே இருக்கிற தோல் எடுத்து வச்சுருக்கேன். இந்த வறுத்த வேர்க்கடலையை இந்த மாதிரி கொஞ்சம் ஒன்றும் பாதியமாக இடித்து எடுத்துக்கோங்க. சும்மா ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா போதும். இந்த மாதிரி இடித்த வேர்க்கடலையை 1 டீஸ்பூன் மிளகு எடுத்து இந்த மாதிரி ஒன்றும் பாதியமாக கொரகொரப்பாக நான் இடித்து எடுத்து வச்சுருக்கேன். மிளகு முழுசாக சேர்த்து எண்ணெயில் ஃப்ரை பண்ணும்போது வெடிக்கும், அதனால் இந்த மாதிரி இடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க. நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். பெருங்காயத்தூள் 3 சிட்டிகை அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து லைட்டாக கலந்து கொடுத்துட்டு இது கூட பொடியாக நறுக்கிய கருவேப்பிலையை கொஞ்சம் சேர்த்துக்க போகிறேன். நல்லா பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. கடைசியாக இது கூட எண்ணெயை சேர்த்துக்க போகிறேன். எண்ணெயை நல்லா சூடு பண்ணி 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். நல்லா மொறு மொறுன்னு வரும் தட்டு வடை, அதுக்காக எண்ணெயை சேர்த்துக்கிறேன். எண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் வெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இப்போ மாவு பிசைஞ்சிக்கிறேன். மாவை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கிட்டேன் பாருங்கள். ரொம்ப கெட்டியாக இருந்ததுன்னா தட்டு வடை தட்ட முடியாது, விரிசல் விட்டுரும். ரொம்ப இலக்கமாக இருந்தாலும் நம்மளால் தட்டி போட முடியாது. கொஞ்சம் பார்த்து நீங்கள் மாவு பிசைஞ்சிக்கோங்க. இப்படி நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது மாவை எடுத்து விரிசல் விடக்கூடாது. அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து மாவு பிசைஞ்சிக்கோங்க. இப்போ இது கரெக்டான பதத்தில் இருக்குது. இப்போ நம்ம தட்டு வடை செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு எண்ணெய் கவர் அப்படி இல்லைனா ஒரு பாலித்தீன் கவர் எடுத்துக்கோங்க, இல்லைனா வாழை இலை இருந்தால் அது கூட எடுத்துக்கிட்டு நல்லா இந்த மாதிரி கவரில் எண்ணெயை நல்லா அப்ளை பண்ணி விட்டுருங்க. 2 பக்கமும் பிசைஞ்சு வச்சுருக்கிற இந்த மாவுலேருந்து சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்து நம்ம இப்போ தட்டிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு தட்டு வடை வேணுமோ அதுக்கேற்றது போல் உருண்டை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்படி மேலே கவர் போட்டு மூடிட்டு இந்த மாதிரி ஒரு கிண்ணத்தை வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும். நல்லா சூப்பராக தட்டு வடை தட்டி எடுத்துடலாம். ரொம்ப ஈஸி. இந்த மாதிரி மெல்லிசாக கொஞ்சம் தட்டிக்கோங்க. ரொம்ப மொத்தமாக தட்ட வேணாம், ரொம்ப மெல்லிசாக வேணாம். ஓரளவுக்கு இந்த சைஸில் மெல்லிசாக தட்டி எடுத்துக்கோங்க. மாவை தட்டி தட்டி ஒரு காட்டன் துணியில் போட்டு வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் எண்ணெயில் பொரிச்சு எடுக்கிறதுக்கு. கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டேன். எண்ணெய் காஞ்சிருச்சான்னு சொல்லிட்டு கொஞ்சமாக மாவு போட்டு பாருங்கள், தெரிஞ்சிடும். எண்ணெய் இப்போ காஞ்சிருச்சு. இப்போ நம்ம தேய்ச்சி வச்சுருக்கிற மாவை எடுத்து எண்ணெயில் போட்டுக்கலாம். அப்பப்போ திருப்பி கொடுத்துக்கலாம். நல்லா 2 பக்கமும் வெந்து வரணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தட்டு வடை நல்லா வெந்து வந்துருச்சு. நம்ம மாவை எண்ணெயில் சேர்க்கும் போது நல்லா எப்படி கொதிச்சுட்டு இருந்தது பாருங்கள். இப்போ அந்த கொதியெல்லாம் நல்லா அடங்கி வந்துருச்சு. இப்போ நான் எடுத்துக்கிறேன். நல்லா தட்டு வடை வெந்து வந்துருச்சு. இதே போல் தேய்ச்சி வச்சுருக்கிற எல்லா மாவையும் எடுத்து எண்ணெயில் போட்டு நம்ம தட்டு வடை செஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா டேஸ்டியாக சூப்பராக நம்ம தட்டு வடை ரெடி பண்ணிட்டோம். நல்லா மொறு மொறுன்னு சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். நான் 200 கிராம் அரிசி மாவு எடுத்திருந்தேன். அதுக்கு கிட்டத்தட்ட எனக்கு பார்த்தீங்கன்னா 27லேருந்து 30 தட்டு வடை கிடச்சிருக்கு. அதுவும் இந்த சைஸ்லேயே பார்த்தீங்கன்னா எனக்கு தட்டு வடை கிடச்சிருக்கு. நல்லா மெல்லிஸாக நம்ம தட்டி எடுத்ததுனால 30 தட்டு வடை நமக்கு கிடச்சிது. இப்போ ஒரே மாதிரி செய்யாமல் கொஞ்சம் இன்றைக்கி மிளகாத்தூள் சேர்க்காமல் மிளகுத்தூள் நம்ம சேர்த்துருக்கோம். மிளகு கொஞ்சம் கொரகொரப்பாக இடித்து சேர்த்து செஞ்சுருக்கும். ரொம்பவே சூப்பராக இருக்கும். கிட்ஸுக்கெல்லாம் கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.
ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. காரம் கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்றவங்க வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 ஸ்பூன் இல்லை 1 ஸ்பூன் மிளகு வந்து கொரகொரப்பாக இடித்து சேர்த்துக்கோங்க. நான் வந்து காரம் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். எல்லோரும் சாப்பிடக்கூடிய அளவுக்கு காரம் கரெக்டாக நான் போட்டிருக்கேன். ரொம்பவே மொறுமொறுப்பாக சூப்பராக இருக்கும் பாருங்கள். எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணி எண்ணெயில் தட்டி போட்டு எடுத்துட்டால் போதும். ரொம்ப நேரம் டைம் கூட ஆகாது, சீக்கிரமாக செஞ்சு எடுத்துடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி செஞ்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா வீட்டில் இருக்கிற கிட்ஸ்க்கெல்லாம் கொடுக்கறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நீங்களும் உங்களுடைய வீட்டில் இந்த மாதிரி மொறுமொறுப்பாக மிளகு சேர்த்து நீங்கள் தட்டுவடை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபிஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.